ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி ஆன்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி ஆன்சர்ஸ்னு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோ பார்க்க வந்துட்டிங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் அந்த வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது வியூவர்ஸ் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? Who is the father of computer? Electricity is the father of computer because without electricity computer do not work. லாஜிக்கலாக பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா தான் கொஞ்சம் இடிக்குது காய்ஸ். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது சார்லஸ் பாபேஜா இல்லை காபேஜா? பிடிச்சிட்டேன் காய்ஸ், சார்லஸ் பாபேஜ் தான் காய்ஸ். இனிமேல் உங்களுடைய சாரோ டீச்சரோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சார்லஸ் பாபேஜுக்கு பதிலாக கரண்ட்டுன்னு எழுதலாம் காய்ஸ். அப்படி நீங்கள் கரண்ட்டுன்னு எழுதி உங்கள் மூஞ்சிக்கு ஸ்லிப்பரோ இல்லை தொடப்பக்கட்டையோ வந்ததுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக்காது காய்ஸ். அண்டை ஓட்டின் பயன்பாடுகள் 2 தருக. இதுக்கு அவன் என்ன பதில் எழுதி வச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்டில் போட்டு விட்டு போங்க. தும்பும் போது மூளை வெளியே சிதறாமல் இருக்க பயன்படுகிறது. உங்களை மதித்து அந்த டீச்சர் கேள்வி கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டீங்கடா. ஆனால் இதை மட்டும் அந்த டீச்சர் பார்த்தாங்கன்னா இன்னொரு பாயிண்ட் என்னமோ எழுதியிருக்காங்க, சூனியம் செய்ய பயன்படுகிறது. என்னது சூனியம் செய்ய பயன்படுகிறதா? உனக்கு வேற பாயிண்டே கிடைக்கலையாடா? ஒருவேளை அம்மன் படம் பார்த்துட்டு வந்து எழுதியிருப்பானோ கைஸ். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பஞ்சபூதங்களின் பெயர் எழுதுக. தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல். ஏய், என்னடா எழுதி வச்சிருக்க? அவங்க பஞ்சபூதங்களை பற்றி கேட்டாங்கன்னா நீ படிக்கிற சப்ஜெக்ட்லாம் எழுதி வச்சிருக்க. ஆனால் என்னமோ கைஸ், இந்த ஸ்டூடெண்ட் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்னு மட்டும் தெரியுது கைஸ். அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட் பஞ்சபூதங்கள்னு கேட்டவுடனே தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்னு எழுதி வச்சிருக்காங்க கைஸ். உயிர் தியாகம் செய்த தியாகி ஒருவர் பெயரை குறிப்பிடுக. ஆஹா, நார்மலான கேள்விக்கே இவங்க விவகாரமாக தான் பதில் எழுதுவாங்க. இந்த கேள்விக்கு எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியலையே கைஸ். அந்த ஸ்டூடெண்ட் இந்த கேள்விக்கு என்ன பதில் எழுதியிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்டில் போட்டு விட்டுட்டு போங்க கைஸ். யாராவது உயிர் தியாகம் செய்த தியாகிகளை பற்றி 2 வரி சொல்லுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் யாரை பற்றி சொல்லுவீங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லைனா பகத்சிங்கை பற்றி தானே சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் சொன்னதை கேட்டு எனக்கு ஒரே மைண்ட் ப்ளோயிங் ஆகிப்போச்சு கைஸ். இந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் வைக்கிறியே, அப்படி அவன் என்னடா எழுதியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கைஸ். ஃபைனலாக அவன் என்ன தான் எழுதியிருக்கான்னு பார்த்தோம்னா டோனி ஸ்டார்க். டீச்சரும் மார்வல் ஃபேனாக இருப்பாங்க போல கைஸ். டிக்கெல்லாம் போட்டிருக்காங்க. When a maths teacher does not want to hurt the feeling of students on announcing the maths result. என்னது இது? ஒன்றும் புரியலையே. √49/15 இருக்குது. √49க்கு ரூட் எடுத்தால் என்னது? 7. ஓஹோ, புரிஞ்சிருச்சு கைஸ். அதாவது அந்த பையன் மேக்ஸ் சப்ஜெக்டில் வெறும் 7 மார்க் தான் எடுத்திருக்கான். நீ 7 மார்க் தான் எடுத்திருக்கேன்னு அந்த டீச்சர் சொன்னாங்கன்னா அந்த பையனோட மனசும் உடஞ்சிரும். அதனால அந்த டீச்சர் வந்து √49ன்னு போட்டிருக்காங்க கைஸ். அதனால அந்த பையனும் மன உளைச்சல் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க கைஸ். சூப்பர்ரா, எங்கள் டீச்சரும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் மார்க் அப்படியே சொல்லிடுவாங்க. அப்படியா? நீ என்ன மார்க் எடுத்த? 0. டேய், 0க்கு ரூட் எடுத்து என்னடா வரும்? ரைட் எனி 3 word you can spell properly. Test is cancelled. Teacher is absent. School is closed. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவன் அந்த எக்ஸாமினேஷனை அந்த அளவுக்கு வெறுக்கிறான்னு தெரியுது கைஸ். அடா, டீச்சர் என்ன எழுதியிருக்காங்க? கரெக்ட், பட் டோன்ட் ரைட் இன் எக்ஸாம். என்னடா புத்தகட்டாது? நேம் 6 animals which live specifically in Arctic. என்ன 2 polar bears, அதுக்கப்புறம் 3 அடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் 4 seals. என்னவா இருக்கும்? எதுக்கு 3 அடிச்சிருக்கான்? பிடிச்சிட்டேன் கைஸ். ஏன்னா இங்கே 6 அனிமல்ஸ்னு கேட்டிருக்கிறதுனால 2 + 4 தான் 6 வருங்கிறதுனாலையும் அதனால் 3 அடிச்சிருக்காங்க கைஸ். புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஃபைண்டு தான் ஆங்கிள். அவங்க எதுக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னால் இவன் எதுக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். பார்த்தீங்களா கைஸ்? பரவாயில்ல, நல்ல க்ரியேட்டிவிட்டி தான். இருக்கிறதுலே இந்த ஆங்கிள் தானே கொஞ்சம் ஈஸியான ஆங்கிள். அதுதான் பையன் ஃபைண்டு பண்ணிட்டான் போல்.
மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் இன் எக்ஸாம். பொண்ணுங்களுமா, வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஏ கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் ஆல்சோ known as கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் known as கான்ஸ்டிடியூஷன் பிகாஸ் இட் இஸ் ஏ கான்ஸ்டிடியூஷன். அட, கேர்ள்ஸ் கூட இந்த மாதிரிலாம் கதையடிப்பாங்களா? நான் கூட பாய்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கதையடிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பாய்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த மாதிரி கேர்ள்ஸும் கதையடிக்கிறாங்கப்பா. Rachel has 16 chocolate bars. Tracy taken 4 from here and asked for the remaining quarter. What would she end up with? பாருங்க கைஸ், என்ன திமிருன்னு. ரேச்சல்னு ஒரு பொண்ணு 16 சாக்லேட் வச்சுருக்கா. ட்ரேசிங்கிற பொண்ணு 4 சாக்லேட் அவகிட்ட இருந்து ஆட்டையை போட்டுடுறா. ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் ரேச்சல் கிட்ட இருக்கிற சாக்லேட்டில் கால்வாசி எனக்கு வேணும்னு கேட்குறா கைஸ். நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? செவிட்லேயே பலார்னு ஒன்று விட்டுருப்பீங்களா? அதே தான் கைஸ் இந்த ஸ்டூடெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. எஸ் லேப். மிஸ் என்னமோ எழுதியிருக்காங்க கைஸ். நாட் த ஆன்சர் ஐ லுக்கிங் ஃபார். ஒருவேளை மிஸ் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க? Wait a minute. Does cheating help students? If yes, then why? Yes, it improve eyesight. அதாவது என்னென்னா, பிட் அடிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறாங்க கைஸ். அதுக்கு அந்த பையனும் பிட் அடிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க கைஸ். புரியல சொல்கிறேன். அதாவது பக்கத்து பெஞ்சில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டோடைய பேப்பரை எட்டி பார்க்கும்போது அவனோட ஐசைட் வந்து இம்ப்ரூவ் ஆகுதான் கைஸ். பிட் அடிக்கிறதுக்கு எப்படிலாம் முட்டு கொடுக்குறேன்னு பாருங்கள் கைஸ். எல்லாம் விஷம். ஓகே கைஸ், இந்த வீடியோட கடைசியில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபுங்கிறது உங்களுக்கு வெறும் ஒரு பட்டன் தான், ஆனால் அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கைஸ். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் கேட்ச் அப் லேட்டர்.